தாவைக்கா தலைவர் விஜய் தலைமையில் நாளை மாமல்லபுரத்தில் அக்கட்சி சிறப்பு பொதுக்குழு கூட்டம் கூட இருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். தற்போது தாவைக்கா தலைவர் விஜய் தலைமையில் நாளை சிறப்பு பொதுக்குழு கூட்டம் கூட உள்ளது. என்னென்ன கட்டுப்பாடுகள் அந்த பொதுக்கூட்டத்திற்கு விதிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்களை சொல்லுங்க. சலோமி, வணக்கம். செப்டம்பர் 27ஆம் தேதிக்கு பிறகாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடுகள் என்பது ஒரு மாத காலத்திற்கு அந்த ஒரு சுணக்கமான ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்துதான் தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது பல்வேறு தொடர்ச்சியாக அவர்களுடைய அந்த கழக பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த தொண்டர் அணி நியமனமாக இருக்கட்டும், மாணவர் அணி நியமனமாக இருக்கட்டும், மகளிர் அணி நியமனம் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை அவர்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது, அதே போல தமிழக அரசு சார்பாக அந்த பிரச்சாரத்திற்கான அந்த நடவடிக்கைகள், அதற்கான அந்த விதிமுறைகள் வகுக்கப்பட இருக்கின்றன. அந்த விதிமுறைகள் வகுக்கப்பட்ட பின்பு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சார பயணம் மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் என்பது மாமல்லபுரத்தில் நாளை நடைபெற இருக்கிறது. இதற்காக தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக நடிகர் விஜய் அவர்கள் அழைப்பை விடுத்திருக்கிறார். அந்த அழைப்பு பொறுத்தவரைக்கும் பொதுக்குழு கூட்டத்திற்கான அழைப்பு கடிதம் மற்றும் தலைமை கழக அடையாள அட்டை வைத்திருக்கும் பொதுக்குழு உறுப்பினர்கள் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள். எனவே பொதுக்குழு உறுப்பினர்கள் தங்களுக்கு அனுப்பப்பட்ட அழைப்பு கடிதம் மற்றும் கழக அடையாள அட்டையை கட்டாயம் தவறாமல் கொண்டு வந்து சிறப்பு பொதுக்குழுவில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் விஜய் பொறுத்தவரைக்குமே அந்த தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்குமே பல்வேறு ஏற்பாடுகள் அவர்கள் தொடர்ச்சியாக செய்திருக்கிறார்கள். இந்த பொதுக்குழுவை பொறுத்தவரைக்குமே பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றவும் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். தாவைக்கா தலைவர் விஜய் தலைமையில் நாளை மாமல்லபுரத்தில் அக்கட்சி சிறப்பு பொதுக்குழு கூட்டம் கூட இருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். தற்போது தாவைக்கா தலைவர் விஜய் தலைமையில் நாளை சிறப்பு பொதுக்குழு கூட்டம் கூட உள்ளது. என்னென்ன கட்டுப்பாடுகள் அந்த பொதுக்கூட்டத்திற்கு விதிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்களை சொல்லுங்க. சலோமி, வணக்கம். செப்டம்பர் 27ஆம் தேதிக்கு பிறகாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடுகள் என்பது ஒரு மாத காலத்திற்கு அந்த ஒரு சுணக்கமான ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்துதான் தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது பல்வேறு தொடர்ச்சியாக அவர்களுடைய அந்த கழக பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த தொண்டர் அணி நியமனமாக இருக்கட்டும், மாணவர் அணி நியமனமாக இருக்கட்டும், மகளிர் அணி நியமனம் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை அவர்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது, அதே போல தமிழக அரசு சார்பாக அந்த பிரச்சாரத்திற்கான அந்த நடவடிக்கைகள், அதற்கான அந்த விதிமுறைகள் வகுக்கப்பட இருக்கின்றன. அந்த விதிமுறைகள் வகுக்கப்பட்ட பின்பு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சார பயணம் மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் என்பது மாமல்லபுரத்தில் நாளை நடைபெற இருக்கிறது. இதற்காக தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக நடிகர் விஜய் அவர்கள் அழைப்பை விடுத்திருக்கிறார். அந்த அழைப்பு பொறுத்தவரைக்கும் பொதுக்குழு கூட்டத்திற்கான அழைப்பு கடிதம் மற்றும் தலைமை கழக அடையாள அட்டை வைத்திருக்கும் பொதுக்குழு உறுப்பினர்கள் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள். எனவே பொதுக்குழு உறுப்பினர்கள் தங்களுக்கு அனுப்பப்பட்ட அழைப்பு கடிதம் மற்றும் கழக அடையாள அட்டையை கட்டாயம் தவறாமல் கொண்டு வந்து சிறப்பு பொதுக்குழுவில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் விஜய் பொறுத்தவரைக்குமே அந்த தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்குமே பல்வேறு ஏற்பாடுகள் அவர்கள் தொடர்ச்சியாக செய்திருக்கிறார்கள். இந்த பொதுக்குழுவை பொறுத்தவரைக்குமே பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றவும் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.